நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. அமைந்த போது உருவாக்கப்பட்ட கல்லூரி இன்றைக்கு நமது கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஆண்கள் எண்ணிக்கை 3760. பத்திரிகை நண்பர்கள் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், நமது கல்லூரியில் இளங்கலையில் இன்றைக்கு படிக்கிற மாணவர் எண்ணிக்கை 3760. அதே நேரத்தில் மகளிர் பெண்கள் சகோதரிகள் படிக்கிற மாணவியர் எண்ணிக்கை 4015. தந்தை பெரியார், அன்பு தலைவர் கலைஞர், அருமையண்ணன் தளபதி எதை விரும்புகிறாரோ அந்த எண்ணிக்கைக்கு உரிய கல்லூரி திருவண்ணாமலை கலைஞர் அரசு கலை அறிவியல் கல்லூரி. வரலாற்று பெருமை. இதைதான் தந்தை பெரியாரும் அன்பு தலைவர் கலைஞரும் அறிஞர் அண்ணாவும் நம்முடைய தமிழக முதல்வரும் செய்து கொண்டே இருக்கிறார். புதுமை பெண் திட்டம் இந்த நாட்டில் தமிழகத்தில் பெண் கல்வியை உயர்த்தி தந்திருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் வந்திருக்கிற நம்மில் பலர் கிராமப்புறம். முதல் பட்டதாரி நமது கல்லூரியில் இன்றைக்கு 1600 பேர். நினைத்து பாருங்கள், என் பாட்டி படிக்கவில்லை, அப்பா அம்மா படிக்கவில்லை, நான் தான் முதல் பட்டதாரி. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகாக கையொப்பமிடுகிறேன் என்று இன்றைக்கு படிக்கிற மாணவியர்களில் 1500 பேர் முதல் பட்டதாரி என்று சொன்னால் அந்த அரிய வாய்ப்பை தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அந்த தலைவர் இல்லை என்றால் அந்த முதல் பட்டதாரி வகுப்பில் சேர்வதற்கு 5 மதிப்பெண் அரசு தரவில்லை என்றால் இந்த எண்ணிக்கை இன்றைக்கு கிடைத்திருக்காது. ஒரு காலத்தில் அதிகம் படித்த மாணவர்கள், அதிகம் படித்தவர்கள் எந்த மாநிலத்தில் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்வார்கள் கேரளாவாம், கேரளா என்று சொல்லுவார்களாம் என்று. ஆனால் இன்றைக்கு தந்த புள்ளி விவரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்று எவர் கேட்டாலும் அதிக பெண்கள் படித்த மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு உயர்கல்வியில் உயர்ந்த இடம். எனவே அந்த நிலை தொடுவதற்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 7.5 கிராமப்புற மாணவர் சேர்க்கை, முதல் பட்டதாரி வகுப்பு என்று பள்ளி கல்வியை உயர்கல்வியை உயர்ந்த இடத்தில் உயர்த்தி செல்கிற அரசு நம்முடைய அரசு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் எப்படி மருத்துவ படிப்பு படிப்பதற்கு நீட் தேவையோ பட்டதாரிகளே, அன்பு குழந்தைகளே, BA படிப்பதற்கு BSc படிப்பதற்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகிற தடை கியூட் தேர்வு, கியூட் நுழைவுத் தேர்வு. தலைவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், கல்விக்கு ஒன்றிய அரசு எந்த தடையை உருவாக்கினாலும் அந்த தடையை உடைத்து எறிந்துவிட்டு மாணவர்களுக்கு கல்வி தருவதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று சொன்னவர் நம்முடைய முதல்வரும் துணை முதலமைச்சரும். அந்த வகையில் இந்த அரசுக்கு, இந்த முதல்வருக்கு, நம்முடைய அமைச்சருக்கு தொடர்ந்து மாணவ செல்வங்கள் பேராதரவு தந்து பட்டம் பெறுகிற நீங்கள் நம்முடைய பிறந்த நாளை விட, நம்முடைய குழந்தையின் பிறந்த நாளை விட, நம்முடைய தாய் தந்தைய பிறந்த நாளை விட, நம்முடைய திருமண நாளை விட மகிழ்வாக கொண்டாடுகிற ஒரு திருநாள் இன்றைக்கு உங்கள் கரங்களில் பெறுகிற பட்டம் பெறுகிற மகிழ்ச்சியான திருநாள். இதுவரை நீங்கள் மாணவர்கள், ஆனால் இன்று முதல் பட்டதாரி. நேற்று வரை நான் யார் தெரியுமா? திருவண்ணாமலை அரசு கலைஞர் கலையறிவியல் கல்லூரி மாணவன் மாணவி என்று சொல்லுகிற பெருமை. ஆனால் இன்றைக்கு பொறுப்புகள் அதிகம். பட்டதாரிகள், உங்களுடைய முயற்சி, தொடர் முயற்சி வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும். அதற்கு இந்த பட்டங்கள் துணை நிற்க வேண்டும். படித்து முடித்து விட்டால் போதாது என்று நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி வகுப்புகளை வழங்கி ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களை உருவாக்குகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதுவரையில் நான் முதல்வர் திட்டத்தில் 40 லட்சம் பேர், ஆண்டுக்கு 10 லட்சம் பேர், இன்றைக்கு 1.5 லட்சம் பேர் அதில் பலனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் எந்த திட்டமும் இல்லாமல் நான் முதல்வன் என்று சொல்லுகிற வார்த்தையின் கம்பீரத்தை உயர்த்தி பிடித்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த அரங்கம்
பலத்த கரவொலிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு உண்டு. அந்த வகையில் பட்டம் பெறுகிற நீங்கள் இன்னும் பல பட்டங்கள் பெற்று இன்னும் பல பெருமைகள் பெற்று மேடையில வீற்றிருக்கிற நம்முடைய மண்டல இணை இயக்குநரை போல, மேடையில் வீற்றிருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலரை போல, மேடையில் வீற்றிருக்கிற முதல்வரை போல, மேடையில் வீற்றிருக்கிற துறை தலைவர்களை போல எங்கள் மாணவ செல்வங்களே, இன்னும் 20 ஆண்டு கழித்து நீங்கள் மேடையிலே உங்களுக்கு எதிரே ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் இதே அரங்கத்தில் அமர்வதற்கு முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள் என சொல்லி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.